பையனுக்கு வந்து இந்த மாரியெல்லாம் வாங்கி குடுத்து, அவ வந்து இந்த பொண்ண தவிர எவ்ளோ பெரிய அழகிய காமிச்சா கூட அந்த பொண்ணு எனக்கு வேணாம்ப்பா. இவ தான் அழகி உலகத்திலேயே அப்படின்ற மாரி ஒரு இம்ப்ரஷன கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். நேச்சுரலா மிதுனத்தில பொறந்தவங்க நல்ல வசீகரமாவும் இருப்பாங்க. புதன் அப்படின்னாலே வசீகரம் அப்படின்றது உண்டு. ஓகேங்களா? அவங்க நல்ல வசீகரமாவும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இமேஜ கிரியேட் பண்ணுவாங்க. லவ் பண்ற பையனே கல்யாணம் பண்ணின்னு போயிடுவாங்க. கல்யாணம் பண்ணிப்பாங்க. கல்யாணம் பண்ணிக்கின பின்னாடி என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, என் மனசுல இதெல்லாம் தோணுது. அந்த பையன் வந்து இந்த மாரியெல்லாம் பண்ணணும். என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாரியெல்லாம் என்னோட விஷஸ ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்டின்றத என் மனசுல இருக்கிறத நான் லைட்டா திணிப்பேன். ஆனா திணிக்கிறது தெரியாம திணிப்பேன். அது ஒரு புத்திசாலித்தனம் இல்லைங்களா? ஸோ இந்த மாரி நடக்கும். அவங்க ரிலேஷன்ஷிப்ப மெயின்டெயின் பண்ணுவாங்க. அதே மாரி பாருங்க, ஃபேமிலிய நல்லா வந்து பராமரிப்பாங்க. இப்ப 4 மருமக இருக்க குடும்பத்தில போனா கூட இப்ப இந்த பொண்ணு பிரியான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம். பிரியான்னா, என் பிரியா தான் அவங்க மாமியார் சொல்லுவாங்க. பிரியா தான் இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்மார்ட். பிரியா வந்தது எங்க வீட்டுக்கு வந்து பெரிய வரம் அப்டின்ற ஒரு பேர எடுப்பாங்க.